மூன்றாவது பத்து மஅஃபிரத்துடைய பத்து இதுக்கும் மினன் நார் நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெறக்கூடிய மூன்றாவது பத்து. இதில் முக்கியமான அமல் ஏத்திகாஃப். ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய சகோதரர்கள் செவ்வாய் மாலை நோன்பு திறக்க உள்ளே வந்துட வேண்டியது. மறுநாள் ஒரு நாள்ங்கிறது புதன்கிழமை நோன்பு திறந்திருப்போம் ஒரு நாள், குறைந்தபட்சம் ஒரு நாளாவது இருப்பதற்காக வேண்டி முயற்சி செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை உலகத்தில் படைக்கப் போவதாக மலக்குகள் இடத்திலே செல்கின்ற போது மலக்குகள் எல்லாம் இரத்தம் சிந்தக்கூடிய கொலை பாதக செயல்களை செய்யக்கூடிய மனிதனையா நீ பூமியில் படைக்கப் போகிறாய் என்பதாக மலக்குகள்லாம் அல்லாஹ்விடத்திலே முறையீடு செய்தார்கள். அல்லாஹ் சொன்னான், இன்னி ஆளும் அவ்வளோ தாழமோ, நீங்கள் அறியாதவற்றெல்லாம் நான் அறிவேன். என்ன படைக்கக்கூடியவன் அவன். இப்போ படைக்கப்படக்கூடிய பொருள் எப்படி இருக்குங்கிறது படைக்கக்கூடியவனுக்கு தெரியும். இப்போ அல்லாஹ் சொன்னால் நீங்கள் அறியாதவைகளை நான் அறிவேன் என்பதாக. இப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான், முதலாக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மண்ணால் படைத்தான். நஃபக்து ஃபீஹி மிர் ரூஹிங்கிற அல்லாஹ் என்னுடைய ரூஹிலிருந்து அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரூஹாக உயிரை நான் ஊதினேன் என்பதாக சொல்கிறோம். கலத்து வேதி என்னுடைய கையால் நான் படைத்தேன். அல்லாஹ்வுடைய படைப்புகளில் உயர்ந்த படைப்பு மனித படைப்பு. அல்லாஹ் தன்னுடைய உயிரை ஊதியிருக்கிறான், தன்னுடைய கையால் படைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்யும்படியான மலக்குகளுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டால் எல்லா மலக்குகளும் சஜ்தா செய்தார்கள். ஏன் என்னன்னு கேட்கக்கூடிய தன்மை அவருடைய இல்லை. ஏன்னா மலக்குகள் அல்லாஹ் சொன்னால் அப்படியே கட்டுப்படணும், அதுதான் படைப்புகளுடைய தன்மை, அது அப்படி தான் இருக்கணும். ஆனால் ஷைத்தான் என்ன செஞ்சான், சஜ்தா செய்ய மறுத்துட்டான். இப்போ அல்லாஹ் கேட்குறான், யா இப்லீஸ் மா மனக அன் தஸ்ஜுத லிமா கலக்து பியதைய அஸ்தக்பர்த அம் குன்த மினல் ஆலீன். இப்லீஸே, நான் என்னுடைய கையால் படைத்தவருக்கு சுஜூது செய்வதை விட்டு உன்னை தடுத்தது எது? படைத்தது நான், என் கரத்தால் நான் உருவாக்கி இருக்கிறேன். அப்படிப்பட்ட மனிதருக்கு சஜ்தா செய்யும்படியாக நான் உனக்கு கட்டளையிட்டேன், நீ சஜ்தா செய்யவில்லை, உன்னை தடுத்தது யார்? நீ என்ன பெருமை அடிக்கிறையா, இல்லை உயர்ந்தவர்கள் ஒருவனாக நீ ஆகிட்டாயா? ரொம்ப உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவனாக போயிட்டு வந்து ஒரு நினைப்பு வந்துருச்சா உனக்கு? எதனால் நீ சஜ்தா செய்யலை அப்படின்னு அல்லாஹ் இப்லீஸுக்கிட்ட கேட்குறான். இப்போ இப்லீஸ் சொன்னால், காலான கைரும் மின்ஹு ஹலக்தனி மின்னாரு ஹலக்தஹு மின் தீன். நீ என்ன நெருப்பால் படைத்திருக்கிறாய், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மண்ணால் படைத்திருக்கிறாய், அதனால் நான் சிறந்த படைப்பு என்பதாக ரப்புல் ஆலமீன்கிட்ட படைத்தவன்கிட்டயே பெருமை எடுத்து பேசுகிறார் ஷைத்தான். இந்த பெருமை என்பது அல்லாஹ் மனிதனை படைத்த காலத்திலிருந்தே உருவாகிடுச்சு. அப்போ அந்த கிபிரியத்து ஷைத்தானே அல்லாஹ் தஆலா மலக்குகளோடு இணைத்து வைத்திருந்தான். மலக்குகள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்ட படைப்பு. ஆனாலும் அவன் இடத்துல சில குணாதிசயங்கள் அல்லாஹுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால் அல்லாஹ் தஆலா மலக்குகளோடு அவனையும் இணைத்து வச்சிருந்தான். எப்போ அல்லாஹுக்கு மாறு செய்தானோ, எப்போ அல்லாஹ்வுடைய கட்டளையை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, பெருமை அடிக்க ஆரம்பித்தானோ, அல்லாஹ் தஆலா அந்த ஷைத்தானை அங்கேருந்து பூமிக்கு அனுப்புகிறான். இப்போ அல்லாஹ் சொல்லிட்டான், கால ஃபஹ்ருஜ் மின்ஹா ஃபஇன்னக ரஜீம். நீ இங்கேருந்து வெளியேறு, காரணம் நீ விரட்டப்பட்டவனாக, ரஜீம் தூக்கி எறியப்பட்டவனாக ஆகிவிட்டாய். நீ என்னுடைய சாபத்துக்குரியவனாக ஆகிட்ட. இது நாள் வரைக்கும் என்னுடைய முகப்பத்துக்குரியவனாக இருந்த, பெரியத்துக்குரியவனாக இருந்த, என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்ட. இப்போ உன்கிட்ட பெருமை வந்துருச்சு, உன்னிடத்தில் அனானியத்து வந்துட்டதுனால, பெருமை வந்துட்டதுனால இனி இங்கு வசிப்பதற்கு உனக்கு தகுதி இல்லை. அந்த தகுதியை நீ இழந்துட்ட. அதனால் நீ சுவர்க்கத்திலிருந்து வெளியேறு, பூமிக்கு போன அல்லாஹ் தஆலா ஷைத்தானை விரட்டி விட்டுட்டான். இப்போ ஷைத்தானை விரட்டி விடுகின்ற போது ஷைத்தான் அல்லாஹ்கிட்ட பேசுகிறான், அல்லாஹ்கிட்ட கேட்குறான், யா அல்லாஹ், இந்த சுவர்க்கத்திலிருந்து என்னை நீ வெளியாக்குகிறாய், அதே நேரத்தில் எனக்கு
நீண்ட நெடிய ஆயுளை கொடு. நான் உலகத்தில் கியாமத் நாள் வரைக்கும் இந்த உலகத்தை நீ எப்போ அழிப்பையோ அது வரைக்கும் நான் வாழக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுன்னு அல்லாஹ் தஆலாட்ட அவன் வரம் கேட்குறான். அல்லாஹ்விடத்திலிருந்து இப்படியான ஒரு வார்த்தையை அவன் கேட்குறான். இப்போ அல்லாஹ் தஆலா அவனுக்கு அந்த வாய்ப்பையும் கொடுத்துட்டான். அப்போ கண்ணியத்துள்ள சகோதரர்களே, சுவர்க்கம் அதை அடைவதற்கு தேவை என்ன? பணிவு, பெருமை. நம்முடைய உள்ளத்தில் சிறிதளவு வந்துட்டாலும் செய்த அமல்கள்லாம் அழிஞ்சு போகும். மன் தவாதஅ ரஃபஅஹுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் பணிந்தார்களோ பணிவோடு நடந்தார்களோ அவர்களை அல்லாஹ் உயர்த்துவான். யார் பெருமை எடுத்தார்களோ சிறுமை அடைய வேண்டும். அல்லாஹ் அவர்களை அப்படியே தலைக்குப்புற கவுழ்த்து விடுவான். அது எத்தனை பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, மமதை பெருமை என்பது வந்து விடுமானால் அப்படியே அல்லாஹ் தஆலா தலைகீழ அவனை புரட்டி விடுறான். அத்தனை மக்களுக்கு முன்னாலும் அத்தனை ஹல்குகளுக்கு முன்னாலும் இழிவடைந்தவனாக போயிடுறான் அந்த மனிதன். எதனால்? பெருமை வருவதன் காரணமாக. அப்போ சுவர்க்கம் என்பது பணிவானவர்களுடைய பண்பு, பணிவு உள்ளவர்கள் இருக்கக்கூடிய இடம் சுவர்க்கம் என்பதை அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான். அப்போ அந்த தன்மை நம்ம இடத்துல எல்லா நிலையிலும் இருக்க வேண்டும். அது சாதாரண மனிதனாக இருக்கட்டும், அவரிடத்திலும் அந்த பணிவு இருக்க வேண்டும். ஏன்னா நபிகிட்ட இருந்த சஹாபாக்கள் எல்லாரும் பெரிய இல்மாலிகள் அல்ல, எல்லாரும் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தவர்கள் அல்ல, கடைநிலை ஊழியர்களும் இருந்தார்கள். இப்போ அவர்களிடத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பணிவை மேற்கொண்டார்கள். அவர்கிட்ட ஒன்றுமே இல்லைங்கிறதுக்காக மதிக்காமல் விடலை. கிராமத்திலிருந்து ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் தோட்டத்தில் விளையக்கூடிய காய்கறிகளை கொண்டு வந்து கொடுப்பார். நபி அவருடைய வீட்டுக்கு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு, என்னுடைய தோட்டத்தில் உற்பத்தியானது அல்லாஹ்வுடைய ரசூலை தாங்கள் சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு கொண்டு வந்து ஒரு நாளும் கொடுத்துட்டு போவார். மிச்சம் இருக்கிறத கொண்டு போய் கடை வீதிகளில் விற்பனை செய்வார். ஒரு கருப்பு நிற நீக்ரோ அடிமை, அவர் பார்க்க அழகற்றவராக இருப்பார், அவலட்சணமான அந்த மனிதர். ஆனால் நபியின் மீது ரொம்ப பிரியம் கொண்டவர். நபி அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தோட்டத்திலிருந்து காய்கறிகளை கொண்டு வந்து கொடுப்பார். நபி அவர்கள் சில நேரம் இருப்பாங்க, சில நேரம் வெளியில் போயிருப்பாங்க. சஹாபி வந்தாங்க கொடுத்தாங்க என்று தகவல் சொல்லப்படும். இதுபோல் ஒவ்வொரு முறையும் வந்து போகும்போது ஒரு நாள் நபி அவர்கள் அந்த சஹாபியை தேடி கடை வீதிக்கு புறப்படுகின்றார்கள். கடை வீதியில் அந்த சகோதரர், அந்த சஹாபி காய்கறிகளை கூவி விற்று கொண்டு இருக்கிறார். சல்லாசலம் போனவங்க அந்த சஹாபியை பின்னால் போய் அப்படியே அணைச்சி பிடிச்சுக்கிட்டாங்க. இவரை யார் விலைக்கு வாங்கி கொள்வது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை விலை பேசுகிறாங்க. அப்போ அந்த சஹாபி பிடித்திருக்கிறது நபி அவர்கள் தெரிஞ்ச உடனே சொன்னார், அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் விலை பெற மாட்டேன், நான் அவலட்சணமான மனிதன், என்னை விலை கொடுத்து வாங்கிறதுக்கு இங்கே யார் இருக்கா, என்னை யார் விலைக்கு வாங்கிக்குவாங்க, நான் விலை பெற மாட்டேன் அப்படின்னு அந்த சஹாபி தன்னுடைய இயலாமையை, பலகீனத்தை வெளிப்படுத்துகிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழரே, நீங்கள் இங்கே வேணால் பலகீனமாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்குது. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த மனிதர். ஏனென்றால் நாளை சுவர்க்கம் பலகீனமானவர்களை கொண்டு தான் நிரப்பப்படும். நாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடியவர்கள் யார்? எளியவர்கள், பலகீனமானவர்கள். ஆனால் உலகத்தில் நாம் அவர்களை தான் தள்ளி வைக்கிறோம். ஏன்? வசதி வாய்ப்புகள் இல்லை, அவர் ஏழை என்பதாக என்ன செய்கிறோம்? ஒதுக்குகின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் உயர்ந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படிப்பட்ட பலவீனர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொன்னால், இந்த விஷயம் நிச்சயமாக இப்படி தாங்க நடக்கும் அப்படின்னு அவங்க சத்தியமிட்டு சொன்னால், அந்த சத்தியமிட்டு சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹ் நிறைவேற்றுகிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பார்வையில் அவங்க ஒன்றும் இல்லாதவங்க, அவங்க எதுக்கும் உதவாதவர்கள் என்பதாக நம்ம கருதுகிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பலவீனர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் உயர்ந்தவர்கள். ஏனென்றால் அவர்கள்ட்ட பணிவு இருக்கும், அவர்களிடத்தில் தலைகணம் என்பது ஏற்படாது. அப்போ இந்த பெருமை இருக்கிறதே நம்மை சுவர்க்கத்துக்கு செல்வதை விட்டும் தடுத்து விடும் என்பதை அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள்.
இப்போ அத்தனை பெரிய அந்தஸ்தில் இருந்த ஷைத்தான் இப்லீஸ் என்னன்னா அல்லாஹ்விலிருந்து அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து தூக்கி எறியப்பட்டான். சொர்க்கம் நல்லோர்கள் வாழும் இடம், பணிவானவர்கள் இருக்கக்கூடிய இடம். அப்போ அந்த பணிவு என்ன செய்யும்? சுவர்க்கத்துக்கு இட்டு செல்லும், சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். சொல்லுவாங்கள்ல, அடக்கம் அமரில் வைக்கும், அடங்காமை ஆறில் வைக்கும்னு சொல்லுவாங்கள்ல. அடக்கம் இருந்துச்சுன்னா அமரர் நேரம் மலக்குகளோடு இணைக்க முடியலாம். கர்வம் வந்துருச்சுன்னா கடு இருளில் கொண்டு போய் தள்ளிவிடுங்களாம். இப்போ உலகத்திலேயே அந்த நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். அது மாதிரி அனானியத்தில் இருந்த ஆட்சியாளர்கள், முன்னே இருந்த ஹாமான், ஃபிரௌன், நம்ரூத் எல்லாம் எடுத்து பாருங்களேன். உள்ள சரித்திரங்கள் எல்லாம் பெருமை எடுத்தவர்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா ஒன்றுமே இல்லாமல் இந்த பூமியில் ஆக்கணும். ஆது சமூது என்ற கொட்டத்தார்கள் ரொம்ப பெருமை எடுத்தார்கள். ஏன்னா அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு வலிமையை கொடுத்துடலாம். எப்படிப்பட்ட வலிமை? தங்களுடைய கைகளாலேயே பெரிய பெரிய மலைகளை அப்படியே மண்ணை குடைகிற மாதிரி அப்படியே குறைஞ்சி பெரிய பெரிய குகைகளை, வீடுகளை உருவாக்கிடுவாங்க. தங்களுடைய கையால் இரும்புகள் எல்லாம் அப்படியே மிருதுவாக அவங்களுக்கு இருக்கும். அந்த அத்தனை பலசாலிகளாக வாழ்ந்தவர்கள் உலகத்தில். அதனால் அவர்களுக்கு அவருடைய திறமையின் மீது அவர்களுக்கு ஒரு மதிப்பு இருந்துச்சு. அதனால் ஒரு பெருமை இருந்துச்சு, நம்மை விட பலசாலி உலகத்தில் யார் என்பதாக. அதனால் நபிமார்களுடைய சொல்ல ஏற்கலை. இப்போ அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவர்களை இந்த பூமியிலே ஒன்றும் இல்லாமல் அடித்தான். சஹரஹா அலைஹிம் சபு அலையாலும் சமானியத் ஐயாம், 7 இரவு 8 பகல் தொடர்படியான கடும் காற்றை வீச செய்து அவர்களை நாம் அழித்தோம் என்பதாக சொல்கின்றார். கஅன்னஹும் அஅஜாஸ் நஹலின் ஹாவியா, பிடுங்கி எறியப்பட்ட பேரித்தம் மரங்களைப் போல வீழ்ந்து கிடந்தார்கள் அவர்கள் எல்லாம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். அப்போ பெருமை எடுத்தவருடைய முடிவு இழிவாக்கப்பட்ட நிலையில் இந்த உலகத்தில் அழிந்திருக்கிறார்கள். அப்போ பெருமை என்பது நமக்கு சுவர்க்கத்துக்கு போவதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் என்பதை அல்லாஹ்வும் ரசூலும் இந்த நிகழ்வுகளிலிருந்து விலக்கி கொடுக்கின்றார்கள். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சுவர்க்கம் செல்ல வேண்டுமானால் பணிவு என்பது நம்மிடத்தில் வர வேண்டும். அந்த நற்பண்பு, அந்த பணிவு என்ற தன்மை நம்மிடத்தில் வந்துருச்சு அப்படின்னா அது சுவர்க்கத்துக்குரியவர்களாக நம்மை பண்படுத்தும், நம்ம அவர்களை சுவர்க்கத்துக்கு இட்டு செல்லும் என்பதை அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி காட்டுகின்றார்கள். பணிவான அந்த வாழ்க்கையை அல்லாஹ் அனைவர்களுக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.